ஹாய், நான் உங்கள் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PHPயில் QR கோடு எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோங்கிறத பற்றி. நிறைய ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் இன்டர்நெட்டில் இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியை தான் பயன்படுத்த போகிறோம். அந்த லைப்ரரி பேர் PHP QR கோட். இந்த லைப்ரரியை டெல்டா அப்படின்றவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபைலை உங்களோட கோடில் யூஸ் பண்ணால் தான் QR கோட் அப்புறம் அதோட ஃபங்க்ஷனான PNGன்ற ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு சில பேராமீட்டர்ஸை உள்ள எடுத்துக்கிறது. டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர். இது வந்து QR கோடில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்றதுக்கான மெசேஜ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பேராமீட்டரும் கூட. ஃபைல், இந்த பேராமீட்டர் QR கோடை எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்றதுக்கான விவரம். ECC அப்படிங்கிற இந்த பேராமீட்டரில் நீங்கள் QR கோடோட கரெக்ஷன் லெவலை எவ்வளோன்னு சொல்லணும். எரர் கரெக்ஷன் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது QR கோடில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். உங்களோட QR கோடை ஜென்ரேட் பண்ணும்போது சில நேரத்தில் அதிகப்படியான டேட்டா எடுக்கும்போதோ இல்லை அதை ஜென்ரேட் பண்ணும்போதோ ஒரு சில விதமான டேட்டா எரர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த விதமான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ரீட் சாலமன் கோட் அப்படிங்கிற ஒரு சில மேத்தமெட்டிக்கல் எரர் கரெக்ஷன் மெத்தடை நம்ம இந்த QR கோட் அப்ளை பண்ணுது. அது ஒரு சில டேட்டாவை உங்களோட ஒரிஜினல் டேட்டாவோட ஆட் பண்ணும். உங்களோட QR கோடில் இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில டேட்டாவை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டேட்டாவை ஆட் பண்ணக்கூடிய அளவை தான் LMQH அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இந்த LMQHங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் கோட் உங்களோட QR கோடில் ஆட் செய்யப்படுதுன்னு அர்த்தம். இதில் ரொம்ப கம்மியானது L, கொஞ்சம் அதிகமானது M, அதை விட கொஞ்சம் அதிகமானது Q அண்ட் ஹையஸ்ட் லெவல் H. கூட நம்ம PHPயில் எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல ஒரு PHP ஃபைலுக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த PHP QR கோட் லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம QR கோடில் வைக்க போகிற மெசேஜை போடுறோம். அதுக்கடுத்து நம்ம பேத்துன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இமேஜஸை அப்படின்ற ஒரு பேத் கொடுக்குறோம். இதில் தான் நம்ம இமேஜஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து ஃபைல் நேம், அந்த அந்த QR கோடோட ஃபைல் நேம். அதுக்கடுத்து ஃபைல் அப்படின்ற வேரியபிள்குள்ளே இந்த பேத்தும் ஃபைல் நேம் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபைலை கொடுக்க போகிறோம். அடுத்து ஓப்பன்ன்ற இந்த இடத்துல நம்ம திரும்ப ரீவர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து ECCன்ற வேரியபிள்குள்ளே நம்ம Lன்ற இந்த இது கொடுத்துருக்கோம். இது லோ எரர் கரெக்ஷன் அண்ட் பிக்சல் சைஸ் கொடுக்குறோம், ஃப்ரேம் சைஸ் கொடுக்குறோம். கடைசியாக QR கோட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு PNG அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எல்லா வேரியபிள்ஸையுமே உள்ளே கொடுக்குறோம். அண்ட் இதை வச்சே இந்த QR ஆப்ஜெக்ட் QR இமேஜை ரெடி பண்ணிடும். ஆனால் முக்கியமாக நீங்கள் உங்களோட இமேஜஸை ஷோ பண்ணணும்னா உங்களோட இமேஜஸ்ன்ற இந்த டேரக்டரிக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த டேரக்டரியை நீங்கள் முதல்ல உங்கள் ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் டாக்குமெண்ட் ரூட் உங்கள் PHPக்குள்ளே கிடைக்கும். அந்த ரூட்டை ஓப்பன்குள்ளே மறக்காமல் இங்கே கொடுத்துருங்க. இதை வச்சு தான் உங்கள் QR கோட் இந்த ஃபைல் பாத்துக்குள்ளே ஜென்ரேட் ஆகும். அப்புறம் உங்களோட அவுட்புட் இதோ. அண்ட் கடைசியாக ஆச்சரியத்தையும் அனுபவத்தையும் கொடுக்குற முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ண மறக்கக்கூடாது. அது என்னென்னா உங்களோட இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே நீங்கள் போட்ட டெக்ஸ்ட் மெசேஜ் கரெக்டாக வந்திருக்கா இல்லைன்னு தெரியணும்ல. அதுக்காக ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்கேனர் கோடு, அதாவது QR ஸ்கேனர் கோடு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது என்னோட இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் அவுட்புட். JVL கோட் கரெக்டாக வந்திருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், QR கோட் இமேஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு விதமாக ஜென்ரேட் பண்ணும் போதும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வாட்டி வேணும்னா நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இதே பிக்சரை இன்னொரு வாட்டி ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் வேறு மாதிரி. ஏன்னா QR கோட் தன்னோட பிக்சரை ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கோடை உங்களோட ஒரிஜினல் டேட்டாக்குள்ளேருந்து ஜென்ரேட் பண்ணும். இதனால தான் இதோட பிக்சரும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல இன்னைக்கு நம்ம QR கோடை சிம்பிளாக ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடையை நான் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. நண்பா, வர நண்பா.